ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் ரொம்பவே பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் இவங்க டைரக்டா ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் NBFC-ஆவும் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து இவங்க இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் மட்டும் கிடையாது, எக்கச்சக்க பிசினஸ்ல இவங்க இந்தியாவில் ஒரு லீடிங் கம்பெனியாவே இருந்துட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல இப்போ ரீசெண்ட் டைம்ல நம்ம அப்ளை பண்ணும்போது 1,69,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோவா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. அந்த ஒரு ரீசனால நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த அஃபிஷியல் சோர்சஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அதே சமயத்தில் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பர்சனல் லோன் அப்ளிகேஷன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம டாடா நியோ அப்ளிகேஷனுடைய பர்சனல் லோன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த டாடா நியோ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ல இவங்களுடைய மேஜரான ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே கேஸ், இதெல்லாம் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் அப்படினாலுமே நாம இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது பர்சனல் லோன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். அந்த விதத்தில் பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் அதிகபட்சமாக 15 lakhs வரைக்கும் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 10.99% அதிகபட்சமாக 36% பர் ஆனிம்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுவே மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 45% வரையிலும் இருக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதில் லோன் எடுத்தீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூரை பொறுத்த வரைக்கும் 6 to 36 months அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து இந்த டாடா நியோ அப்ளிகேஷனுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக பர்சனல் லோனுக்கு டாடா கேபிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெடாக இருக்காங்க. அதாவது டைரெக்டாக இவங்க ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் NBFC அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த ஒரு ரீசனால இவங்களுடைய ஓன் ஃபினான்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து டைரெக்டாகவே லோன் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இதை தவிர்த்து IIFL ஃபினான்ஸ் லிமிடெட் இருக்காங்க, DMI ஃபினான்ஸ் இருக்காங்க, கிரேசி இருக்காங்க, HDFC பேங்க் இருக்காங்க, SI கிரீபா கேபிட்டல் இருக்காங்க. SI கிரீபா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரிங் அண்ட் கிஸ்ட் அப்ளிகேஷனுக்கு இவங்க தான் இம்பார்ட்டன்டான லெண்டிங் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அவங்களும் இருக்காங்க. இதை தவிர்த்து ஆக்சிஸ் பேங்க்கும் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறாங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் இதில் டீட்டெயிலாக பெருசாக எதுவும் கிடையாது. ஓகே கேஸ், அதை ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா பர்சனல் லோன் சம்பந்தமாக இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் அவ்வளோதான் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை தவிர்த்து எதுவும் இல்லை. இப்போ அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 10 lakh வரைக்கும் பர்சனல் லோன் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இன்ஸ்டன்ட் லோன் டிஸ்பசல், உடனடியாக டிஸ்பசல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் EMI பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 60 months வரைக்கும் கொடுக்குறோம். 100% டிஜிட்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கீழே வந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதாவது கிரெடிட் பியை பொறுத்தவரைக்கும் கிரேசி உடைய ஒரு ஓன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால கிரேசி தான் இவங்களுக்கு லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறாங்க. அடிஷனலாக ரிங் அப்ளிகேஷன் இருக்குது, ப்ரிஃபர் அப்ளிகேஷன் இருக்குது, மணிவியூ அப்ளிகேஷன் இருக்குது, L&D ஃபினான்ஸ் இருக்காங்க, ஃபைபர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் இவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் மேட்ச் ஆகும்பொழுது உங்களுக்கு லோன் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெஸ்ட்டான ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா அதை இவங்களே டேரெக்டாக எடுத்து உங்களுக்கு லோன் அப்படிங்கிறத டிஸ்பசல் பண்ணி கொடுப்பாங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் இருந்தது அப்படின்னா E-NACH அண்ட் E-Sign ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய லோன் அமௌண்ட்டை உங்கள் பேங்க்குக்கு டிஸ்பசல் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி கீழே வந்துடலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இவங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் பார்ப்பாங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் ஃபஸ்ட்டு, உங்களுடைய ஏஜ் பார்ப்பாங்க, உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்னங்கிறத பார்ப்பாங்க, சிவில் ஸ்கோரை கண்டிப்பாக பார்ப்பாங்க, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இதை தவிர்த்து உங்களுடைய ஏஜை பொறுத்தவரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். இதை தவிர்த்து பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் இவங்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் 3,000 அதிகபட்சமாக 10 lakh வரைக்கும் லோன் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஆல்ரெடி கட்டிட்டு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் EMI அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய மந்த்லி இன்கமில் 30% அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வெல் ப்ரொஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி நீங்கள் ஒரு லோன் எடுத்து உங்களுடைய இன்கம்க்கு நியரில் EMI போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாலும் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ இதுக்கு மட்டும் கிடையாது,
மற்ற எல்லா அப்ளிகேஷனுக்குமே இதே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்ளிகேபிள் ஆகும். ஓகே கேஸ், இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ், தென் அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணாலே போதுமானது தான். இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸாக 3.5% ஆஃப் லோன் அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கால்குலேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸாக நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதும் இருக்குது வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட. ஸோ தேவைப்படுறவங்க இதில் கொடுக்கக்கூடிய அந்த லோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பொறுத்தவரைக்கும் HDFC பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு கிடைச்ச லோன் தான். அவருக்கு 2,69,000 அப்படிங்கிறது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் ஸ்டார்டிங் 75,000 அதிகபட்சமாக 2,69,000 வரையிலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 36 months, 48 months அப்படின்னா 60 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 15.49% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் இவங்க broken period இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1,388 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது ஒரு 300 ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் போக ரிமைனிங் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம இந்த லோன் அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணி பேங்க்கில் கிரெடிட் பண்ண கிடையாது. அதே சமயத்தில் இப்போ ரீசெண்ட் டைமில் அப்ளை பண்ணதுக்கு காரணமும் அதுதான். நம்ம ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணி எலிஜிபிள் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோனை யூஸ் பண்ணாமல் விடும்பொழுது தேவையில்லாத என்கொயரிஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அதனால் ஃபியூச்சரில் நம்ம அப்ளை பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக கால்குலேட் பண்ணுறாங்க. சேம் டைம் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கம்மியாக தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனில் ரீசெண்ட் டைமில் அப்ளை பண்ண முடியல. பட் இதை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் அதாவது என்னென்னா 4th April தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசனால் இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த ரேஞ்சில் தான் ஒரு லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதை பொறுத்தவரையிலும் எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆனது அப்படின்னா கிடைக்கலாம், அவ்வளோதான். ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த டாடா நியோ அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் சம்மந்தமான அனைத்து இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ் பண்ண நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.